ஸ்பெஷல் ரவுண்டு. ரைட், கீழே தெரியல நினைக்கிறேன். விசிலா விரிசலா? ஆளுக்கு ஒரு விசில் தாரேன். சரியா? ஏசா கடைசியா போகும்போது ஊதிட்டு போறதுக்கா? இல்ல, இப்பவே ஊதணும். ரைட், புதுசுதான், நம்பி ஊதலாம். இந்த ரவுண்டு தான். இல்ல, அவங்க எடுத்துக்குவாங்க. புதுசு தெரிய வேண்டாமா? அது கவர் பண்ணிருக்கிறோம். ரைட், கவனிங்க. இது விசிலா விரிசலா ரவுண்டு. சரிங்களா? இப்ப சமீபத்தில் விசிலுக்கு என்ன முக்கியத்துவம் உங்களுக்கு சொல்ல வேண்டியது இல்லை, அதை விட்டுருவோம். விசிலா விரிசலா? ரைட், கவனிங்க. நல்லா கவனிச்சுட்டு வாங்க. இந்த ரவுண்டு கொஞ்சம் வித்தியாசமானது. மொத்தம் 5 நம்பர் இருக்கும். சரிங்களா? நம்ம விதியை நாம தான் தீர்மானிச்சுக்கணும். அது விசிலுக்கும் பொருந்தும். கவனிங்களா? ரைட், கவனிங்க. இப்போ இங்க 5 கொஸ்டின் இருக்கும், 5 நம்பர் இருக்கும். அந்த ஒரு நம்பர்ல வரும் 5 நம்பர் இருக்கும். எங்க ஸ்டார்ட் ஆகணும்? செகண்ட் ரவுண்ட் இங்கிருந்து ஸ்டார்ட் ஆகணும். நீங்க ஒரு நம்பரை சூஸ் பண்ணலாம். அந்த 5 நம்பர்ல ஒரு நம்பர் சூஸ் பண்ணி டச் பண்ண சொன்னீங்கன்னா, டச் பண்ணா அது எந்த கொஸ்டினுக்கு வேணா போகும். போட்டோ காட்டி கேட்கலாம், ஆடியோ காட்டலாம், வீடியோ காட்டலாம், எதுக்கு வேணாலும் போகும். அதனால தெளிவா முடிவு பண்ணி சொல்லுங்க. இன்னொன்னு பாருங்க, அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணீங்கன்னா 10 மார்க். இதுல இருக்கிற 4 பேருமே ஆன்சர் பண்ண முடியலனா உங்களுக்கு அதே 10 மார்க் வழங்கப்படும். கொஞ்சம் வித்தியாசமானது. எப்படிங்க? கஷ்டமான கொஸ்டினை சூஸ் பண்ணிட்டோமோ 10 மார்க், ஈஸியான கொஸ்டினை சூஸ் பண்ணிட்டோமோ 10 மார்க். அப்ப என்னங்க? புரியுதா உங்களுக்கு? புரியுதானே சார்? நான் ஏதோ குழப்பிட்டணும். கரெக்டா இருக்குண்ணா? ரைட், புரிஞ்சுதா உங்களுக்கு? அதாவது யாருமே சொல்லக்கூடாது. இந்த இருக்கிற 4 பேரு பிளஸ் ஆடியன்ஸுக்குமே தெரியாத அளவுக்கு போயிடும். வேண்டாம், ஆடியன்ஸ் விட்டுருவோம். அது ரொம்ப லாங் போயிடும் இந்த 4 பேர்த்துக்குள்ள. சரி சார், நாங்க ஆன்சர் பண்ணிட்டா எங்களுக்கு என்ன சார் அப்படின்னு கேட்கலாம். இதுல குழப்பமா நிறைய இருக்குது. நீங்க டீல் கேட்கலாம், அதாவது ஏலம் கேட்கலாம். அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் உங்களுக்கு தெரியும். சரிங்களா? பட் நீங்க மேக்ஸிமம் 9 மார்க் கேட்கலாம். 9 மார்க். ஆனா ஒரே ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் இருக்குது. நீங்க என்ன கேட்டு அந்த மார்க் கொடுத்துருவோம் சரியா இருந்தா, தப்பா இருந்தா மைனஸ் பண்ணிக்குவோம். இதுல நெகட்டிவ் இருக்குது. ரொம்ப விரிசலும் ஆகும், விரிசலும். ஆனா என்ன பண்ணணும்னா, நீங்க நல்லா கவனிங்க. இவங்க சூஸ் பண்ணுவாங்க, யாரு வேணா ஆன்சர் பண்ணலாம். எப்படி சார்? அதுக்கு தான் விசில் கொடுத்துருக்கோம். சரிங்களா? நீங்க கொஸ்டினை சூஸ் பண்ணிட்டு விசில வாயில வச்சுக்கோங்க. யாரு முதல்ல விசில் அடிக்கிறாங்களோ அவங்க ஆன்சர் பண்ணணும். சரிங்களா? ஆனா நெகட்டிவ் பாயிண்ட் ஆவது கிடையாது. தப்பா கூட சொல்லலாம், தப்பு கிடையாது. கவனமா இருக்கீங்களா? ரொம்ப குழப்பமா இருக்கும். அதான் எங்களுக்கு வேணும். அதான் விரிசல். சரிங்களா? விசில் அடிக்கணும், இந்த கன்ஃபியூஷன் விரிசல் ஆகணும். இதுல இருக்கீங்களா? சூஸ் பண்ணலாமா? ரைட். நீங்க கொஸ்டினை பார்த்துக்கிங்கன்னா ரூல்ஸ் நான் பார்த்துக்கிறேன். டோன்ட் கெட் டென்ஷன். ஸ்டார்டிங் ஃப்ரம் டி டீம் நீங்க சூஸ் பண்ணுங்க. சார் சூஸ் பண்ணுங்க. நீங்க கவனமா இருங்க. ரைட். இந்த 1 2 3 4ல 5ல என்ன வேணும் உங்களுக்கு? 2. சார் நல்லா இருங்க. 2 கேட்டிருக்கீங்க, சூஸ் பண்ணிட்டீங்க. ஓகேங்களா? இப்ப 4 பேர்த்துக்கும் வாய்ப்பு. 4 பேர்த்துக்கும் வாய்ப்பு. கொஸ்டின் தெரிஞ்சதுன்னா, ஆன்சர் தெரிஞ்சதுன்னா டக்குனு விசில் ஊதிரும். உங்கள்ட்ட முதல்ல கேட்பேன். ரைட். ரைட். யாரு? நல்லா ஊதிக்கிறீங்க, பரவாயில்ல. அவங்க ஊதிட்டாங்க ஃபர்ஸ்ட். சரிங்களா? ரைட். ஆமாங்க, அவ்வளவுதான். கேட்டு விசில் ஊதிர வேண்டியதான். ரைட்டா? நல்லா கவனிங்க. யாரு இவங்க? மைக் யூஸ் பண்ணுங்க. ஆனா இருக்கு, ஆஃப் பண்ணாதீங்க. சொல்லுங்க. இவர் ஒரு கிரிக்கெட் பிளேயர், அண்டர் 19 இல்ல பேர் வேணும். ஏன்னா இவர் கிரிக்கெட் பிளேயர்
அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. இவர் அதாவதுங்க கங்காரு எங்கு வசிக்கும் அப்படின்னு கேட்டதுக்கு ஒருத்தர் மிருகக்காட்சியாலினா மாட்டிக்கு வர இல்லைங்க. ஆன்சர் சரியா தான் போகும். மிருகக்காட்சியாலி கங்காரு இருக்கும், அதுக்காக ஆன்சர் கொடுத்துட முடியாது. சரிங்களா? ரைட். இப்போ இவர் யார்? கிரிக்கெட் வீரர் தெரியுது, ஜெர்சி பார்த்து கண்டுபிடிச்சிருவீங்க. ராஜஸ்தான் ராயல் இருக்குது, அதெல்லாம் ஓகே. அவரோட பேர் என்ன? பார்ட் ஆஃப் நேம் சொல்லலாம் இல்லைங்களா? என்னங்க? ஃபுல் நேம் வேண்டியதில்லை, பார்ட் ஆஃப் நேம். பாட்டை சொன்னா ஓகே. குமார்னு முடியும். குமார்னு முடியும். குமார் முடி முடியும். இல்லை இல்ல இல்ல. ரைட், பரவாயில்ல. சூரியகுமார் சொல்றீங்க. இல்ல, இன்னும் கொஞ்சம். சுதீஷ் குமார், சூரியகுமார், அந்த மாதிரி. குவிஸை பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுங்களா? இந்த குவிஸோட நோக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சதா இருக்கும், ஆனா டெப்தா தெரியணும். அதான் குவிஸோட நோக்கமே. ரைட், கொஞ்சம் பார்ட் சொல்லிக்கிறீங்க அவ்வளவுதான். பட் இதுக்காக மார்க் வராது, பரவாயில்ல. இப்போ யார் கேட்க போறீங்க? எவ்வளவு மார்க் வேணும்? இது வந்து ஏலம் வேண்டாம். சேஃப்டி பிளே 90 மார்க், நெகட்டிவ் மார்க் இருக்குது, பார்த்து விளையாடுங்க. வேண்டாம் வேண்டாம் வேண்டாங்களா? இல்ல வேண்டாம், தெளிவாயிட்டீங்க. ஆடியன்ஸ் எஸ், ஃபர்ஸ்ட் ஒன் பாய். துர்கேஷ் வைபவ் சூரியவம்சி கொடுத்துருப்பா. யார் தர போறீங்க? யார் தர போறீங்க? A team +1. A team +1. செகண்ட் நீங்க சூஸ் பண்ணுங்க. நீங்க சூஸ் பண்ணலாம், சூஸ் பண்ணுங்க. ரைட் சார், செகண்ட் கொஸ்டின் சூஸ் பண்ண கொடுங்க. ரெண்டு போயிடுச்சுங்க, நீங்க சூஸ் பண்ண முடியாது. அடுத்த 4 இருக்கு பாருங்க. ஆஃப் பண்ண மாட்டாங்க, அப்படி வச்சு. நம்பர் 3 சார். நம்பர் 3 விசில் ரெடியா வச்சுக்க, விசில் ஊதுங்க. நம்பர் 3 சார். நம்பர் 3 வெயிட் பண்ணுங்க. விசில் வரும், ஊதலாம். ஆனா எனக்கு கொஸ்டின் பாத்துக்கங்க, இது எந்த இடம்? நல்லா சவுண்ட் ஏத்துங்க. மிக முக்கியமான ரைட், இது எந்த இடம்? விசில் ஊதுங்க, விசில் ஊது கேட்போம். என்ன பிளேஸ்? ரைட், வாகா எல்லை. கரெக்டா? அட்டாரி வாகா எல்லை. சார் 10 மார்க். ஏ டீம் செகண்ட் ரவுண்ட்ல. ரைட் சார், அடுத்து உங்களுக்கான வாய்ப்பு. சூஸ் பண்ணுங்க. நம்பர் 1. நம்பர் 1 எப்பவுமே இருக்க ஆசைப்படுறீங்க. சந்தோஷ், பாப்போம். சமீபத்தில் ஓய்வு பெற்ற பிரபலமான விண்வெளி வீரர் ஆர் வீராங்கனை யார்? யார் ஓதுறீங்க? இவங்க ஓதிட்டாங்க ஃபர்ஸ்ட். சுனிதா வில்லியம்ஸ். சுனிதா வில்லியம்ஸ். ரைட், அடுத்து உங்களுக்கான வாய்ப்பு. மேம் மார்க் கரெக்டா போட்டுக்கங்க. இப்ப டோட்டல் சொல்ல வேண்டி வரும் 10. 4. நம்பர் 4. காமராஜ் நாடா படிக்கலங்க, நாடா கொஞ்சம் சவுண்ட் ஏத்துங்க, நல்லா கேளுங்க. பிள்ளைகிட்ட பேசுறாரு, பள்ளிக்கூடத்து பிள்ளைகிட்ட. எப்பா, அந்த காலத்துல இந்த புலவனுகள்லாம் உங்களை பிச்சை எடுத்தாவது படின்னு சொல்லியிருக்கானா? வேண்டாங்கன்னுங்களா, நீங்க படிக்க போங்கடா. நான் ஊரா போய் உங்களுக்கா நான் பிச்சை எடுக்கண்டா, நீங்க படிங்க. என்ன சொல்றாரு? பிச்சை எடுத்தார். கற்கை நன்றே பிச்சை பிடிக்கணும், கற்கை நன்றே அதிவரம் பாண்டியன் சொன்னது சொல்றாரு. இல்ல குண்ணு, நீங்க பிச்சை எடுக்காங்கடா, நான் எடுக்க. ஆசிரியர்கிட்ட கும்பிட்டார், தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கிட்ட. ஏழை பிள்ளைகளையா அவன்கிட்ட அனுப்புறேன்டா, ஏமாத்திராதீங்க பிள்ளைகளை, படிப்பு சொல்லி கொடுங்கப்பா. படிச்சுட்டானோன்னா அவனை பிழைச்சிக்கிடுவான்னார்.
இவர் யார்? யாரு? நெல்லை கண்ணன், மிஸ்டர் நெல்லை கண்ணன் அபவுட் காமராஜ். மிஸ்டர் ரெஸ்பெக்ட் நெல்லை கண்ணன் 10 மார்க் சார். நல்லா கவனிங்க. தமிழ் கடல் போற்றப்படுவர். கொடுத்தினா கண்டினியூவா பேசுவார். ரியலா காமராஜர் அவர் கூட போன மாதிரி யார் பேரை கொடுத்தாலும் அவர் கூட இருந்தது மாதிரியே அத்தைங்களை சொல்லக்கூடியவர். கண்டினியூவா பேசுவார். தமிழ் கடல். இதுல ஒரு சின்ன இடைவேளை. கப்பன் புல்புல் ஸ்டூடெண்ட் அங்க பண்றாங்க. பார்க்க போறவங்க போலாங்க. அதாவது உங்க பேரண்ட் இருக்கவங்க போலாம். Welcome class, go. Welcome, sir. Let's start it. Let's attend, sir.
சிறப்பு விருந்தினர் அவர்களை நமது கலையரங்கம் முழுவதும்